விளக்கம் இந்த அருமையான மாலை நேரத்தில் குறிப்பிட்ட எங்கள் கர்த்தரும் லட்சம் கிருஷ்ணன் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் இந்த தமிழ் மொழிபோல் பாதுகாத்து இந்த புதிய நாளை சண்டை கிடைப்பதை நின்றுட்டார்கள். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் விடுதலையாகும் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஒரு கிருமையினால ஏதத்தினால் ஒவ்வொருவரையும் வைத்து உங்கள் சத்திய வசனங்களை எங்களுக்கு போதித்து விடுவார்கள் என்று தகுதி செய்தி கொடுத்த தாசன் எங்கள் கருத்தில் விட்டு கொடுக்கிறோம். கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் விட்டு கொடுக்கிறோம். முதல்ல ஆவி தந்து எங்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தமால் எங்கள் ஆண்டவர் மீட்பர் லட்சம் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெயிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். ஏழு சபைகளும் 7 யுகத்தும் இந்த தலைப்பீட்டில் சத்தியப்பாட்டை கொடுத்துள்ளார். நான் சொல்ற செந்தில் அவர்களை கொடுக்கிறேன். அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களுக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் வாழ்த்துக்களுடன் கூட அன்பான சகோதர சகோதரிகளே, பிரதர் சொல்லிட்ட விதமா நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன பாடங்கள்? 7 தூதர்கள். சரி, பிரதர் ஏற்கனவே சொல்லிட்டாரு 7 சபை 7 தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நம்ம எங்க படிக்க போறோம்னு சொன்னாரு. வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு ஈஸியா படிச்சா புரிஞ்சுட்டா. ஆக்சுவலா அது என்ன பாஷையில எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதுல நிறைய வசனங்கள் படிக்கிறோம் இல்லையா, அடையாள பாஷையில எழுதியிருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா. ஒரு கேள்வி கேட்கிறேன், ஈஸியான கேள்வி தான், நீங்க கேட்ட சப்ஜெக்ட் தான், சரிங்களா? ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார். அந்த ஸ்திரீ மாசமா இருக்காங்க. மாசமா இருக்காம வாசமா இருக்க அந்த ஸ்திரீயோட வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை யார்? இல்ல, 7 சபை 7 தூதர்கள். நான் சப்ஜெக்டுக்குள்ளே வந்தேன். நீங்க என்னன்னா மாதான்றீங்க, சொல்லுங்க. அந்த குழந்தை யார்? அவருக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த குழந்தைக்கு ஒரு பேர், பாவ மனுஷன். சூப்பர், அரிசி கிறிஸ்து. இப்படி பாத்தீங்களா, அந்த குழந்தைன்றோம் நமக்கு தெரியல. பாத்தீங்களா, நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? மாதான்றோம், இயேசு கிறிஸ்துன்றோம். அது நம்ம அடையாள பாசையில இருக்கப்ப வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறது நமக்கு புரியாது. மற்ற புத்தகங்கள் படிப்போம், சுவிசேஷங்கள் எல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். மலை புத்தகங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா ரெவலேஷன் படிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா கனெக்ட் ஆகாது. சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஒரு கோர் வசனத்துலதான் நம்ம சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி விடுதலை ஆக்க போற ஒரு சப்ஜெக்ட் தான் என்னவா இருக்க போகுது அப்படின்னா 7 சபைகளும் 7 தூதர்களும். இந்த பாடத்தோட பின்புலம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம தைரியமா ரோட்ல பைபிள் எடுத்துட்டு வரோம்ல, கையில வச்சிருக்கோம்ல பைபிள். இந்த பைபிளுக்காக எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எப்படி ரத்த சாட்சியா மறைச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஈஸியா படிக்கிறோம் இல்லையா, பைபிளை கையில எடுத்துட்டு வரோம் இல்லையா, இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க சொல்லுங்க. பைபிள்ல யார் பத்தி எழுதியிருக்கு, யாருக்காக எழுதப்பட்டிருக்கு? பைபிள் நமக்காக தான். யாரோட போதனை? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள். நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியா வாழ்ந்து போயிருக்காரு. மனசு சொல்லி அவருடைய வாழ்க்கையில கரெக்டான நேரத்துல ஒரு முடிவு எடுத்தார். எந்த இடம் நினைக்கிறோம் சொல்லுங்க. ஞானஸ்தானம். அவருடைய உடன்படிக்கை பண்றாரு இல்லையா, அப்பதான் இதுவரைக்கும் தேவன் பேசாத ஒரு வார்த்தையை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசணும். என்ன வார்த்தை? இன்னும் பைபிள் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, நியூ ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, இதோ என் நேசகுமாரன், இவருக்குமே நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவருடைய இஸ்லாம் வருகையில யார் அவர் தன்னுடைய பக்கபலமா வச்சிருக்காரு, அவருடைய சீஷர்களை வச்சிருக்காரு. சரிங்களா? அப்பதான் பேதுருட்ட சொல்றாரு ஒரு வார்த்தை, படிங்க சார், மத்தேயு 14:18.
மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நம்ம என்ன பாடம் பார்க்கணும்? பாடத்தோட தலைப்பு என்னங்க? இறை சபை எழுப்புதல். இந்த பாடத்துக்கு இந்த வசனத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்ன வசனம் சம்பந்தம்? கட்டுவேன்னு சொன்னாங்க இல்லையா? கட்டியிருக்காங்க. எங்க கட்டியிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். ரோம்ல ஆண்டவர் அதுவா சொன்னாரு பாத்தீங்களா? ஆனா அவர் சொன்ன விஷயம் வேற, ஆனா அவங்க எழுதிட்ட விஷயம் வேற. அன்பான சகோதரர் சொல்லுங்க, அவர் எதை குறிச்சு அதிகமா கவலைப்பட்டிருப்பா சொல்லுங்க? அவரோட ஜீவனுக்காக அவர் கவலைப்படுறாங்க. அன்பான சகோதரர் சொல்லுங்க, நம்ம போனதுக்கு அப்புறம் அநேக பேருக்கு நம்முடைய போதனைகளை கொண்டு போய் சேர்க்கணும். மிக பெரிதான ஒரு ஊழிய வேலைக்காக தான் அவர் கவலைப்பட்டிருக்காரு. அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் பாருங்க, அவரே எப்படி வந்துக்கிறார் அப்படின்னா ஊழியம் செய்யும்படி வந்துருக்காங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மனவளனா இருக்காரு இல்லையா? அவருக்கு ஏற்ற மனவாட்டி செலக்ட் ஆகும் இல்லையா? மனவாட்டியோட எண்ணிக்கை எத்தனை பேருக்கு? 1,44,000 பேர். அப்ப அந்த செலக்ஷன் ஆகும் இல்லையா? இந்த செலக்ஷனுக்காக தான் ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு மேல ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. யாருக்கு? பிதாவாகிய தேவன் அப்பா இருக்காரு இல்லையா? அப்பா என்னுடைய பிள்ளைக்கு மனவாட்டியை செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மனவாட்டிக்கு உண்டான குவாலிட்டி எப்ப இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஒவ்வொரு சபை காலத்திலையும் ஆரம்பிக்குது. அன்பான சகோதர சகோதரிகள், மொத்தம் 7 சபை படிச்சோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு சபையோட காலகட்டம் என்ன, அதுல கிறிஸ்துக்கு ஏற்ற மனவாட்டி எப்படி செலக்ட் ஆகுறாங்க. அப்ப அவங்களுக்கு நெகட்டிவா ஒரு வில்லன் மாதிரி ஒரு ரோல் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்துச்சு, அவங்கள்ட்ட எப்படி சத்திய வெளிச்சம் காணப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல எதுல இருந்து படிக்க போறோம் அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல தான் படிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 வெளிப்படுத்தின விசேஷம் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழிய காலத்துக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஆக்சுவலா இந்த சீஷன் யாரு? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப அன்பான சீஷன் தான் யாருங்க? யோவான். எனக்கு மறந்துருச்சு, டக்குன்னு இருந்துட்டேன். யாருங்க? யோவான். அதாவது நம்முடைய இதயத்துல சாய்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நேசிச்சாரு. ஆனா அவர் நேசிச்சாரு. மற்றவங்க அவரை எந்த அளவுக்கு நேசிச்சாங்க அப்படின்னா யோவானா ரொம்ப எக்ஸ்ட்ரீம். தன் இருதயத்திலே சாய்ந்து கொள்ற அளவுக்கு ரொம்ப அன்பான சீஷனா இருந்தாரு. அவர்கிட்ட தான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தூதனா இருக்காரு. அன்பான சகோதரர், இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுனது யாரு? யோவான் எழுதிப்பாரு. இப்போ யோவான் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு வெளிப்படுத்த போறாரு. வெளிப்படுத்த 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இப்ப யோவான் என்ன பண்றாரு அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுறாரு. எங்க இருந்து எழுதுறாரு? சூப்பர். பத்மோஸ் தீவு. ஆக்சுவலா அது எதுங்க? அந்த தீவுல எங்க இருந்து எழுதுறாரு? பத்மோஸ் தீவு. ஓகே, பத்மோஸ் தீவுக்குள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுதுறாரு வெளிப்படுத்தின விசேஷம். எங்க தெரியுமா எழுதுறாரு? மரத்துக்கடிதெல்லாம் உட்கார்ந்து எழுதுறாரு. ஜெயில உட்கார்ந்து எழுதுறாரு. எல்லா அப்போஸ்தலர்களை விட இவர்தான் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்து இறந்திருக்காரு. மனசு அவர் ஜெயில உட்கார்ந்து எழுதின புத்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா நமக்கு வந்து எப்படின்னா மலையாள பாஷையில படிச்சா மட்டும்தான் இந்த புத்தகம் நமக்கு வேலை செய்யும். அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலேயே மிகப்பெரிய ஒரு எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்கிறாரு. ஒரு பெரிதான ஒரு சத்தத்தை கேட்கிறாரு. அப்ப கர்த்தருடைய நாள் அப்படின்னா என்ன? கர்த்தருடைய நாள் சூப்பர். வருகை எப்ப வச்சுட்டாரு? அவர் எப்ப வந்தார்? 6 மணி நேரம் பிரதர் எடுத்தார். உட்கார கூட இல்லாம நின்றுட்டே எடுத்தார். அவர் எந்த வருஷம் வந்தார்னு சொன்னார்? சொல்லுங்க, எப்ப வந்தார்? 1844. நான் புதுசா ஒரு வருஷம் சொல்லிருக்கேன்.
இப்ப என்ன சொல்லுவோம் ஆன்சர் வந்து பரவாயில்ல சார், ட்ரை பண்ணதுக்கு நல்லது. நீங்க எக்காரணத்தை கொண்டு இந்த வருஷத்தை மறந்துடாதீங்க. கிபி 96 யோவான் எழுதார். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது அவருடைய 2ஆம் வருகை 1874 1874 1874 அந்த வருஷத்தை எப்படி கொண்டுட்டு வந்தார் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் கர்த்தருடைய நாள். அப்போ இந்த காலப்பகுதி எவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 வருட சரித்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இந்த 2000 வருட சரித்திரத்துக்குள்ள எப்படிதான் சத்தியங்கள் பெருகிச்சு, இந்த சத்தியத்துக்கு எப்படிதான் தன்னையே அர்ப்பணிச்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை குறிச்சு நம்ம படிக்கலாம். சொல்லி படிக்கலாம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கால சத்தம் யோவானுக்கு கேட்டுச்சிங்க இல்லையா? அவர் அந்த எழுதுறப்ப அப்பதான் அவர் என்னன்னா திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்க்கிறப்பதான் அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை அவர் என்ன பண்றாருங்க யோவான் திரும்பி பார்க்கிறாரு. திரும்பின போது 7 பொன் குத்து விளக்கு. அப்ப 7 பொன் குத்து விளக்கு இருக்கு. அந்த 14ஆம் வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்கருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அப்போ இதுல நிறைய விஷயம் நம்ம படிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப 7 குத்து விளக்கு அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது நல்லா நீங்க படிச்சுட்டே வரல. மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருத்தரை வந்து யோவான் பார்த்திருக்காரு. யாருங்க மனுஷகுமாரன்? யார் மனுஷகுமாரன்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் யோவான் பார்த்திருக்காரு. 1:16 படிங்க. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். ஒரு நிமிஷம். முன்னாடி நம்ம என்ன படிச்சோம்? 7 குத்து விளக்கு படிச்சோம். இப்ப என்ன வந்துச்சுங்க? 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அப்ப 7 நட்சத்திரம் யாரோட கையில இருக்குங்க? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வலது கையில இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, அந்த 7 நட்சத்திரங்கள் யாரு? நீங்க லைஃப்ல மறைக்கவே கூடாது அன்பான சகோதர சகோதரிகள். ஆனா நம்மள கேள்விப்பட்ட பேர்கள் தான். ஆனா அவங்க இப்படி ரத்தம் செஞ்சிருக்காங்களா, இந்த சத்தியத்திற்காக அப்படின்னு நம்ம தியானிக்கலாம். அப்போ 7 நட்சத்திரங்கள் அப்படின்னா 7 சபையின் தூதர்களை குறிக்கும். ஒவ்வொரு காலப்பகுதியில வாழ்ந்துருக்காங்க, வருஷம் தான் சொல்றாங்க. அப்போ அந்த 7 சபையின் தூதர்கள் தான் யாரு அப்படின்னா 7 நட்சத்திரங்கள். அப்ப அந்த 7 குத்து விளக்கு அப்படின்னா 7 சபை காலப்பகுதி. 1ஆம் சபை, 2ஆம் சபை, 3ஆம் சபை அப்படின்னு. சரி, பைபிள்ல எங்கேயாவது நீங்க சபைகளை குறிச்சு படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பேர். சூப்பர், பரவாயில்ல, ட்ரை பண்றது ரொம்ப நன்றி. இப்ப நம்ம அந்த 7 சபைகளை குறித்தான அந்த 2000 வருட சரித்திரத்துக்குள்ள நம்ம போகலாம். நம்ம படிக்க போறது வந்து 7 சபைகளும் 7 தூதர்களும் அப்படிங்கிறதுலாம் படிக்கலாம். படிங்க. வெளிப்படுத்துதல் 1:11. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விரும்பினது. ஆசியானா எந்த கண்டம்? நம்ம கண்டம். நம்ம கண்டத்துக்கு பேர் தான் இருக்கா? சொல்லுங்க. நம்ம ஆசியா கண்டம் தான். இப்ப இதெல்லாம் எங்க இருக்கு? ஆனா இது சொல்லப்பட்ட ஆசியா அது கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, மூலப்பிரதியில ஆசியா அப்படின்னா என்னன்னா ஒரு கலக்கம். அதாவது எப்படின்னா ஒரு தெளிவான ஒரு தண்ணி எப்படி கலக்கமாகுதோ, கலங்கள் பார்த்தீங்களா, அந்த ஒரு சூழ்நிலை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆசியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன நடந்திருக்கு? இந்த 7 ஊர்கள் இருக்கு பார்த்தீங்களா, 7 சபைகள். 7 சபைகளும் அந்த காலப்பகுதியில எப்படி நடந்திருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி எபேசோட காலப்பகுதி வந்து கிபி 33 முதல் கிபி 70 வரை. கிபி 33 ஏன் கிபி 33 எடுத்து சொல்றோம்? ஏசு அப்பா இல்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்பா எங்க இருக்காருங்க? ஆமா, நம்ம நிறைய விஷயத்த மாத்த போறோம். இன்னும் 5 கிளாஸ் தான் இருக்கு. நம்ம வருஷத்தை தெரிஞ்சுக்கணும், நம்ம அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுல அந்த பாடத்துல வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, சின்ன மிஸ்டேக் நம்ம சரி பண்ணிக்கலாம்.
அப்ப கிபி 33ல யார் இறந்தவா அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறம் கிபி 33ல இருந்து கிபி 70 வரை இந்த சபையோட காலப்பகுதி எபேசு முதலாம் சபையின் காலப்பகுதி அந்த வருஷம். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா சிமிர்னா, அடுத்தது பாத்தீங்கன்னா பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா. ஒவ்வொரு சபையோட காலப்பகுதி நீங்க படிச்சிருக்கீங்க. எபேசோட காலப்பகுதி வந்து எபேசு கிபி 33 முதல் கிபி 70 வரை, சிமிர்னா கிபி 70 முதல் கிபி 313 வரை, பெர்கமு கிபி 313 முதல் கிபி 1157 வரை, தியத்தீரா கிபி 1157 முதல் கிபி 1367 வரை, சர்தை கிபி 1367 முதல் கிபி 1517 வரை, பிலதெல்பியா கிபி 1517 முதல் கிபி 1874 வரை, லவோதிகேயா கிபி 1874 முதல். நீங்க அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துருப்பீங்க. லவோதிகேயாக்கு மட்டும் 1874 முதல் அப்படின்னு போட்டுக்கிறார். முடிவு யாரோட கையில இருக்கு? ஆண்டவரோட கையில இருக்கா? எப்பயுமே விதவாதமாவே பதில் சொல்றீங்க. நம்ம கையில இருக்கு சொல்ல மாட்டீங்களா? நம்ம கையில தான் இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. யாரோட கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கரெக்டா நடந்து முடிச்சுட்டோம் அப்படின்னா சபை இப்ப என்ன ஆயிடுங்க, முடிஞ்சிடும். அன்பான ஆண்டவரோட கையிலும் இருக்கு, அவரோட கையில தான் இருக்கு. ஆனா நம்ம நல்ல ஒரு குணலட்சணத்தை காட்டி மனவாடி கேட்ட மனவாடியை போய் சேர்ந்து யாரோட கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஒருவேளை அவர் வரப்ப என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிடுவாரு? உன்னை அறியன்னு சொல்லிடுவார் இல்லையா? அப்ப நம்ம கடைசி கால பகுதியில இருக்கிறோம். அப்ப 1874ல இருந்து இந்நாள் வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்குங்க, சபைக்கு உண்டான செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க 33 70 முக்கிய பாருங்க. அப்ப எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் செலக்ட் ஆயிருக்காங்க கொஞ்சம் பேரு. அப்ப நம்ம நல்லா கூட்டு கவனிக்கணும். 1,44,000 பேர் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப 1874ல இருந்து இப்ப 2026 வரைக்கும் இன்னும் சபை இப்ப முடியல அப்படின்னா என்ன முடிவடையல? கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? 1,44,000 பேர் முடிஞ்சுட்டா என்ன முடிஞ்சிடும்? செலக்ஷன் ஆகிட்டா சபை வாய்ப்பு முடிஞ்சிடும் இல்லையா? இப்ப 1874 முதல்ல போட்டிருக்கோம் இல்லையா? இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இன்னும் எது முடிவடையல. சபை வாய்ப்பு என்ன முடியலையே. தேவன் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? நமக்காக, மனவாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தல் விசேஷம் 1:19 நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. அதாவது பாருங்க, யோவான்ட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இனிமேல் நடக்க போற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எழுது அப்படின்றாரு. அவர் எங்க எழுதுறாரு? ஒரு சிறையில பத்மோஸ் தீவுல எழுதுறாரு. அன்பான சகோதர சகோதரி, அப்போ முதலாம் சபையை குறிச்சு நம்ம படிக்கலாம். எபேசு அப்படின்னா முதன்மை, பிரைம் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. முதலாம் சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் வெளிப்படுத்துற விசேஷம் 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர்கள் எழுதுகிறதாவது. அதாவது எபேசு சபையின் தூதனுக்கு யோவான் நீ எழுது அப்படின்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ அந்த சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெளிப்படுத்த விசேஷம் 2:3. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எந்த சபை? முதலாம் சபை எபேசு சபைக்கு அவர் சொல்றது நடக்கா, உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும். அப்போ இந்த சபையில எப்படி இருந்திருக்கிறாங்க? எல்லாமே பொறுமையா இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அப்போஸ்தலர் அல்லாதவர்களை எல்லாமே என்னன்னா சேர்த்துக்கல. அவ்வளவு சக்கரதையா இருந்திருக்கிறாங்க அன்பான சகோதர சகோதரிகள். அதனாலதான் அவர் சொல்றாரு 3வது வசனம், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். ஒருவேளை ராங் டாக்டரின் சொன்னாலும் என்ன ஆகல, அவங்க இலப்படைஞ்சு போகல. அவங்க என்ன இருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டா நடந்திருக்காங்க அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. ஆனாலும்
நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அப்ப முதலாம் சபை எபேசு சபைக்கு அவருக்கு ஒரு குறை இருக்கான். என்ன குறையாம்? ஆதியில இருந்த அன்பை விட்டாய். எல்லாமே கரெக்டு தான், உண்மையா இருந்த சகிச்ச, சத்தியத்துக்கு விலகல, கரெக்டா நடந்தீங்க. ஆனாலும் எனக்கு ஒரு குறை இருக்கு, அது சொல்ற பாருங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. முதலாம் சபைக்கு ரொம்ப எச்சரிப்பா சொல்றாரு அன்பான சகோதர சபை. ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி மீண்டும் ஆதியில நீ என்ன கேரக்டர் காட்டியும் அதே மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்று நீக்கி விடுவேன். முதலாம் சபைக்கு சொல்றாரு, ஒருவேளை நான் சொல்ற மாதிரி நீ நடக்கல அப்படின்னா எச்சரிப்பா சொல்றாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்தில், நீ நான் சொல்ற மாதிரிலாம் நடக்காத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன். விளக்கு தண்டை நீக்கி விடுவேன்னா என்னன்னு சொல்றேன். விளக்கு தண்டு அப்படின்னா இப்ப நம்ம எதுக்கு ஓடிட்டு இருக்கோம்? நம்மளுடைய ஆசை, கனவு, லட்சியம்னா என்னங்க? சூப்பர். பரலோகத்துக்கு போகணும். எப்படி போகணும் பரலோகத்துக்கு? எந்த வாய்ப்போட போகணும்? பரிசுத்தமா போகணும். அந்த பரிசுத்தத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பரிசுத்தவான்கள். அவங்கதான் யார் அப்படின்னா 1,44,000 பேர் சபை. சரிங்களா? அப்போ சபை வாய்ப்பு. அப்ப விளக்கு தண்டை உன்னிடத்துல இருந்து எடுத்துருவேன் எபேசு சபைக்கு சொல்றாரு அப்படின்னா சபை வாய்ப்பையே நான் எடுத்துருவேன். அதனால நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜாக்கிரதையா இரு. காரணம் என்ன அப்படின்னா உனக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனை என்னன்னு சொல்றாரு அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையை, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீ வெறுக்கிற, அது உன்னிடத்தில் உண்டு. ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. சிம்பிளா சொல்லணும் பார்க்கலாம். இதை என்ன செய்ய வேணாம்னு சொல்றேன். ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா யாரோட பேச்ச கேட்க கூடாதுன்னு சொல்றேன். ஈஸியா சொல்றது. ஏன் அப்படின்னா நீ வெறுக்கணும். அந்த நிக்கோலாய்ஸ் அப்படின்னா யாரு? நிக்கோலாய் மதஸ்தன் நம்ம படிக்கிறோம்ல, அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா வசியம் பண்ணக்கூடியவங்க. யார் வசியம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்களை, முதலாம் சபை காலகட்டத்துல இருந்த மக்களை வசியம் பண்ணக்கூடியவங்க தான் யார் அப்படின்னா நிக்கோலாய் மதஸ்தர். வசியம் பண்றதுன்னா எப்படி? மனச வசியம் பண்றது, தவறான போதனைய உள்ள கொண்டு வந்துருச்சு. இதுதான் உண்மை அப்படின்னு ஒரு பகட்டான ஒரு விஷயத்த சொல்றது யாரு அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா இந்த நிக்கோலாய் மதஸ்தர் அன்பான சகோதரர் சொல்லியிருக்கு. சரி, இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, இவருக்கு ஆப்போசிட்டா நம்ம பார்க்கணும் இல்லையா ஒரு நட்சத்திரம், முதல் நட்சத்திரம். எபேசு சபைக்கு மொத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கையில எத்தனை நட்சத்திரங்கள் இருந்துச்சு? 7 நட்சத்திரம். இப்போ முதலாம் சபைனா இங்க ஒரு நட்சத்திரம் வரணும் இல்லையா, ஒரு ஸ்டார் வரணும் இல்லையா. யாரா இருப்பாங்க? இந்த நிக்கோலாய் மதஸ்தரை எதிர்த்து மக்களுக்காக போராடி அநேக பரிசுத்தவான்களை முதலாம் சபையில சேர்த்த சூப்பரான ஒரு கேரக்டர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் மேல வச்சுக்குவாங்க. இதை விட்டு நான் சரிங்களா? இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, முதலாம் சபைக்கு ஒரு ஸ்டார் வேணும், ஒரு நட்சத்திரம் வேணும் இல்லையா. இப்போ இந்த நிக்கோலாய் மதஸ்தரை எதிர்க்கணும், பரிசுத்தவான்களை முதலாம் சபைக்கு கூட்டி சேர்க்கணும். அந்த பொறுப்பை சூப்பரா ஒருத்தர் செஞ்சார். ஒரு குழு வேணா யாரும் சொல்லிடாருன்னா, புதிய ஏற்பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா ஒரு 4 பேர் 3 பேர் சொன்னீங்கன்னா அதை சொல்லிடுவீங்க. புதிய ஏற்பாட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுருங்க, அவர் சொல்லுங்க. 3 கேரக்டர், அதுல அவர் வந்துருவார். நீங்க இன்னும் ஆன்சர் சொல்றீங்களா? சுவிசேஷங்கள்ல கிடையாது, அவர் வந்து நிருபங்கள் எழுதிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பான சகோதரர்களே, பவுல் பேர் சொல்றதுக்கு இருக்கீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அவர்கிட்ட பேச முடியுமா யாராவது ஒருத்தங்க?
நியாய சாஸ்திரிகளே இவரோட பேச்சை கேட்டு மெய் மறந்து போயிட்டாங்க அன்பான சகோதர சகோதரிகளே. கோர்ட்ல ஒரு கான்வெகேஷன் நடக்கிறப்ப அவர் சொல்லுவார், அகிரிப்பா ராஜா சொல்லுவார், ஏறக்குறைய நீ என்னையுமே கிறிஸ்தவனாக்க பார்க்க, எங்க ஹை பொசிஷன்ல இருக்கிறவர் கூட அப்போஸ்தலர் பேச்சை கேட்டா என்ன ஆயிடுவாங்களாம், கிறிஸ்துக்குள்ள வந்துருவாங்களாம். அப்படியேப்பட்ட ஒரு பேச்சு திறமை இருக்கு. கமாலியன் பாதத்தறிக்கே படித்தவர் அன்பான சகோதர சகோதரிகளே. யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், எப்படி இருந்தாலும் அவர் வந்து எல்லா விஷயங்களையும் கற்று தேர்ந்திருக்கிறார் அன்பான சகோதரர்கள். அப்படியாப்பட்டவர் தான் முதலாம் சபையில் நட்சத்திரமா இருந்திருக்காரு. அப்ப எப்படி என்ன நடந்திருக்கு அவரோட காலப்பகுதியில அப்படின்னா, இந்த நிக்கோலாஸ் மதஸ்தர் இருக்காருங்களா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மக்களை தங்களுடைய தந்திரங்களினாலும் வசியங்களினாலும் மக்களை சிறைப்பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்கன்னா ஜெயில இல்ல, அவங்களுடைய தவறான போதனைகள் தான் வச்சிருந்திருக்காங்க அன்பான சகோதரர்களே. அதனால அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல், நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அவர் சொல்றாரு பாருங்களேன், அவர் சொல்லிருப்பாரு, விட்னஸ் சூப்பரான ஒரு விட்னஸ் சொல்லியிருப்பாரு. அப்படியே வசதியா நீங்க படிச்சுட்டே வந்து பொருத்தி அதில் படிச்சுட்டு வரப்ப அவர் சொல்லுவாரு, எல்லாத்த குறிச்சும் கவலை எனக்கு கிடையாது, எதை குறிச்சான கவலை எனக்கு நாள்தோறும் நெருக்குதுன்னு சொல்றாரு. சபையை குறித்தான கவலை நாள்தோறும் என்னை நெருக்குது அப்படின்னு சொல்லுவார் அன்பான. ஒரு சபையை ஸ்தாபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அன்பான சகோதர சகோதரிகள். இப்ப முதலாம் சபையோட தூதர் யார் அப்படின்னா அப்போஸ்தலர் பவுல். அவர் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வருமோ, அந்த ஓநாய்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். எங்க இருந்து அவங்க எந்திரிப்பாங்க? அவருக்கு என்ன கவலை இருக்கு பாத்தீங்களா? நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு சபைகளை ஸ்தாபிச்சாலும் அவர் சொல்றாரு, உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். பொருந்துல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் ஊழியத்தை நீங்க அழுகுவீங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அவருடைய ஊழியத்துல முதலாம் பிரயாணம், இரண்டாம் பிரயாணத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கூட்டி சேர்ந்திருப்பார். மறுபடியும் கடைசி பிரயாணங்கள்லாம் வந்து வரப்ப பார்த்தோம் அப்படின்னா அவரை மறந்துடுவாங்க, வேறொருத்தர் பின்னாடி போயிடுவாங்க. மறுபடியும் அவர் நான் எப்படி பேச விருப்பப்பட்டவங்களுக்கு, ஆனா நீங்க எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் அன்பான சகோதர சகோதரிகளே. அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை முதலாம் சபை காலகட்டத்துல போதிப்பாங்க. அவருக்கு கவலையா இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப முதலாம் சபை எபேசியோட தூதர் யாருங்க? அப்போஸ்தலர் பவுல். சரி, அடுத்தது இரண்டாம் சபை காலகட்டத்துல என்ன நடந்தது, அதோட காலப்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 70 இருந்து கிபி 313 வரைக்கும். சரிங்களா? அங்க மிக பெரிதான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முதலாம் சபையில பிரச்சனையே இல்லை, சுமூகமா போயிடுச்சு. நாளாக 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 பரிசுத்தவான்களுடைய எண்ணிக்கை கூட கூட யாருக்கு பிடிக்காது? பிசாசு சாத்தானுக்கு பிடிக்காது இல்லையா? இரண்டாம் சபை காலகட்டத்துல பட்டிட்ட கஷ்டங்கள் போல எந்த ஜனங்களுமே படலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. அவங்க பாருங்க, 70 இருந்து 313 வருஷம் அந்த ஜனங்கள் எப்படி சொல்றது அப்படின்னா ரொம்ப அவ்வளவு கொடுமை. அதுலதான் யார் மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டா வாழ்ந்த ஸ்தேவான் மறைச்சிருக்கிறார் அன்பான சகோதர சகோதரிகளே. படிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்துற 2ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வருஷம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. எப்படி இருக்கு பாருங்க, சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும். அந்த வார்த்தை தான் ரொம்ப ஹைலைட்டிங். படிங்க, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. மரித்திருந்து அப்போ இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த சபையோட காலகட்டத்துல இந்த பரிசுத்தவான்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் என்ன ஆகிட்டாங்க, அவங்க பிழைச்சிருக்காங்க. உபதேசம், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அங்க அப்ப இருந்த ஜனங்களுக்கு எது ஐஸ்வர்யமா இருந்துச்சான்? அவங்களுக்கு சத்தியம் தான் ஐஸ்வர்யமா இருந்திருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. அவங்கதான் அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். அப்போ மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. என்னன்னு சொல்ல முடியுமா? அந்த காலகட்டத்துல அங்க எப்படி நிக்கோலாஸ் மதஸ்தருக்கு
எதிர்த்து நின்னுங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அதே போல இந்த காலகட்டத்துல கிபி 70 இருந்து 313 படிச்சோம் இல்லையா, இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, ரோம பேரரசா இருக்கக்கூடிய, அவர் பேர் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ட்ரை பண்ணணும் பாட்டு இல்ல, நீங்க நெட்ல வேணா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. டயாக்லீஷியன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ரோம பேரரசு, அன்பான சகோதரர்கள். அவர் எப்படி நம்ம ஹிட்லர் படிச்சோம் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையானவர். அவரை குறிச்சு நம்ம பின்னாடி படிக்கலாம். இந்த வசனம் படிச்சுட்டு படிக்கலாம். படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். அந்த டயாக்லீஷியன் சொன்னான் பாத்தீங்களா, அவன் தான் யார்? சிஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்க, பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். அவ்வளவு கொடூரமா இருப்பான் அந்த ரோம பேரரசன். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். எத்தனை நாள் சொல்றேன். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். எப்படியாப்பட்ட சோதனை பாத்தீங்களா? 10 நாள் அப்படின்னா தீர்க்கதரிசனத்துல எத்தனை வருஷம்? 10 வருஷம். அப்ப 10 வருஷம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனாலும் நீங்க மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அப்ப நமக்கு என்ன தருவேன்னு சொல்றாரு? ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்றாரு. 11ஆம் வசனம் பாருங்க. ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேரப்படுவதில்லை என்று எழுது. மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை 2ஆம் சபைக்கு கொடுத்தாரு. நீங்க அப்படி ரொம்ப உபத்திரவத்திலையும் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நீங்க சபையை ஆயிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்காதா? 2ஆம் மரணத்திலே சேதப்படுவதில்லை. அவளை பர்ஃபெக்டான வாழ்க்கை. அப்படி என்ன அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க? இந்த டயாக்லீஷியன்னா யாரு? பேரரசர் என்ன அவ்வளவு கொடூரமானவா? அப்ப நம்ம சொன்னார் சொன்னார் இல்லையா, 10 நாள் அப்படிங்கிறது 10 வருஷம். கிபி 303 இருந்து கிபி 313 வரைக்கும் அது எப்படி இருந்துச்சு நம்ம படிச்சோம் இல்லையா? பிசாசோட கையில அகப்பட்டது போல இவங்க இருக்காங்க. அதுதான் அந்த ரோம ராஜ்யம். முன்பான சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே, யூதர்கள் எப்படி சொன்னாவே யாருக்கு கோபம் வந்துச்சு? ஹிட்லருக்கு கோபம் வந்துச்சு பாத்தீங்களா? அதே போல கிறிஸ்தவனை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாவே உங்களுக்கு என்ன ஒரு ஹாபி அப்படின்னா, ஜனங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய கிரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேமிலியா விட்டுருவாங்க. ஃபேமிலியா விட்டுட்டு சிங்கம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப எப்படின்னா இறைச்சியே போடாத ஒரு சிங்கம். மனுஷனை பார்த்தா அது என்ன பண்ணணும் நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லி அப்படி நிக்க வச்சு கேட்பாங்க. இதை வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ரோம பேரரசு, அவருடைய மனைவிகள், குழந்தைங்க, இந்த ஊருக்காரங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அவர் கேட்பாரு, இப்போ சொல்லு, நீ கிறிஸ்துவ மறுதலி, உனக்கு நான் விடுதலை தரேன்னு சொன்னா அப்ப இருந்த பரிசுத்தவான்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? என் உயிரே போனா கூட பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், கிறிஸ்துவ மறுதலிக்க மாட்டேன். கணவன் பின்னாடி மனைவியும், மனைவியின் பின்னாடி கணவனையும் அவ்வளவு குடும்பப்படுத்திருக்கிறாரு இந்த பேரரசர். ஒரு வீடியோ இருக்கு, நான் உங்ககிட்ட அது போட முடியல. என்ன ஆகுனா, ஒருத்தவங்க கன்சீவா இருப்பாங்க, மாசமா இருப்பாங்க, மத்தவங்க எல்லாமே போய் அவங்கள பிடிப்பாங்க. அந்த அம்மா என்னை விடுங்க, நான் ஜீசஸ்க்காக நான் இறக்கத்துக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வைராக்கியம் எங்க இருக்கு அப்படின்னா 2ஆம் சபை காலகட்டத்தில் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம பகிரங்கமா நம்ம எல்லா இடத்துலயும் இந்த பைபிளை நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, ரத்த சாட்சியா மறைச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப பவுல தெரியும், யோவான தெரியும், அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் மறைச்சிருக்காங்க இல்லையா? அப்ப செலக்ஷன் எப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க. சகோதரர்கள் அவங்களுடைய ஆடையை உருவி விரிவானப்படுத்தி அவ்வளவு அலங்கோலப்படுத்தி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு தீக்கு இரையாக்கி இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்கள், உள்ள முன்னாடி அப்பா எரியாத குழந்தை பார்த்தா எப்படி யோசிப்பாங்க? குழந்தை எரியாத அப்பா பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இதெல்லாமே அவங்க ஒரு ஆவியா பண்ணியிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்கள், இதை குறிச்சுதான் யார் எழுந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா, யோவான் எழுந்திருக்கார். அன்பான சகோதரர்கள், 2ஆம் சபை காலகட்டத்தை விட காலகட்டத்துல இருந்து இனிமேல் யார் வரப்போறது கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, சீஷர்கள் வரமாட்டாங்க. இனிமேல் தான் நம்ம ரொம்ப ஹிஸ்டரிக்குள்ள நம்ம போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல்னா யாருன்னு தெரியும், யோவான்னா யாருன்னு தெரியும், பவுலோட ஊழியர்களுக்கு நமக்கு நல்லா தெரியும், யோவானுக்கு நமக்கு நல்லா தெரியும். இனிமேல் நம்ம படிக்கக்கூடிய எல்லாமே சரித்திரத்தின் பின்னணியில இருக்கும். நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அன்பான சகோதரர்களே, இப்போ எத்தனை சபை பார்த்துட்டோம்? 2 சபை. ஃபர்ஸ்ட் எபேசு சபையோட தூதர் யாருங்க? பவுல்.
ஒரு விஷயத்த வந்து நீங்க அவங்களோட கலந்துக்காதீங்கன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யாரு கூட? நிக்கோலாய். சூப்பர், ஓகே. இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 2வது சபை சிமிர்னா. சிமிர்னா அப்படின்னா கசப்பு. உங்களுடைய வாழ்க்கையே எப்படி இருந்திருக்கு பாருங்க அன்பான சகோதரர்களே. இன்னைக்கு நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை டேஸ்டா படிச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு அவங்க கசப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவன்கள் எப்படி இருக்கு? டேஸ்டா இருந்திருக்கும் அன்பான சகோதரர்களே. யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப பிதாவும் குமாரனை எப்படி பார்த்திருப்பாங்க அவங்கள? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ 3ஆம் சபை காலகட்டத்துக்கு அப்பலாம் கிபி 313 முதல் கிபி 1517 வரை 1157 வரை எழுப்பி வருதல். என்ன எழுப்பி வந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம்னா நிறைய கட்டுக்கதைகள், நிறைய பாரம்பரிய விஷயங்கள், துர்போதனைகள், இது எல்லாமே வந்திருக்கு அன்பான சகோதரர்களே. இங்கேயும் ஒருத்தர் இருந்தார் மக்களை திசை திருப்பதற்காக. யாரா இருப்பார்? கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாமே இது வரைக்கும் பார்த்த 40 சப்ஜெக்டோட ஒரு இதுதான் இந்த சப்ஜெக்ட்லாம். ட்ரினிட்டி சப்ஜெக்ட்லாம் நம்ம ஒருத்தரை பார்ப்போம் இல்லையா? திருத்துவம் சப்ஜெக்ட். திருத்துவம் சப்ஜெக்ட் ஒருத்தரை குறிச்சு நம்ம படிச்சோம். பார்த்து ரொம்ப முக்கியமான ஒரு யாருங்க? கான்ஸ்டன்டைன். கான்ஸ்டன்டைன் ராஜா என்ன பண்றாரு? ராஜான்னு போட்டாங்க, கொடுமைப்படுத்துறாரு நீங்களா சொல்லிடலாமா? இவரு படுத்திருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாக்குறாரு. ஒரு புறஜாதி ராஜா அன்பான சகோதர சொல்லிடு. இவர் போருக்கு போறப்ப இவருடைய கனவுல யாரு பார்த்துக்கிறாரு அப்படின்னா ஒரு சிலுவையை பார்த்துக்கிறாரு. சிலுவையை பார்த்தனால அவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சிலுவை பார்த்தனால நம்ம வெற்றி பெற்றுட்டோம். அதனால என்ன ஆயிட்டாருன்னா ஓவர் நைட்ல இவர் என்ன ஆயிட்டாரு? ஒரே நைட்ல அவர் என்னன்னா கிறிஸ்துவ பின்பற்றக்கூடியவர் ஆயிட்டாரு. நீங்க சொல்லுங்களேன், 1 வருஷம் நம்ம படிக்கிறோம், ஆனா இன்னமும் நம்மளால என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா படிச்சுட்டு தான் இருக்கணும். டக்குன்னு ஒருத்தர் கிறிஸ்துவ ஆயிட்டாரு அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்லுங்க. அவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்கிரமத்தின் ரகசியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஹையர் போஸ்ட்ல இருக்கிறாரு. பட் ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா மக்களை நான் நினைக்கிறத மக்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு அன்பான சகோதர சொல்றது கான்ஸ்டன்டைன் ராஜா. அதுக்கப்புறம் கிபி 539 இன்னொருத்தர் வருவார். இவரும் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறது தான். யாருங்க? ஜஸ்டினியன். ஜஸ்டினியன் அப்படிங்கிற ரோம பேரரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவரும் தேவனுடைய பிள்ளைகளை அதிகமா கொடுமைப்படுத்திருக்காரு. இப்பதான் இந்த காலகட்டத்துலதான் அதிகமாக பாரம்பரியம் அவங்களுடைய கலாச்சாரத்துக்குள்ள போய் மக்களை ரொம்ப ஏன் அப்படின்னா அப்போஸ்தலர்கள் இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா சத்தியம் அவங்களுக்கு அதிகமா போகாதனால என்ன ஆகுது அப்படின்னா சாத்தான் இங்கதான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா கலையில நட ஆரம்பிச்சிருக்காங்க. சகோதரர்களே வசனம் படிங்க. வெளிப்படுத்துகிற 2வது அதிகாரம் 12 மற்றும் 17. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். சொல்றாரு. சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில். அந்த அந்திப்பா அப்படின்னா யாரு? அந்திப்பானா யாரு? என்னை பற்ற விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். லட்சாண்டுகள் தான் வாங்கியிருக்கிறாங்க 3ஆம் சபை. ஆனா ஒருத்தரை பத்தி பர்டிகுலரா சொல்றாங்க. அந்திப்பானா யார்? அந்திப்பானா யார்? சரி, ஓகே. நம்ம அந்திப்பானா யாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அந்திப்பா அப்படின்னா யார் அப்படின்னா யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டோம் இல்லையா? பவுலை குறிச்சு படிச்சுட்டோம், யோவானை குறிச்சு படிச்சுட்டோம். இயேசு கிறிஸ்துக்கு
சரி, நான் பின்னாடி சொல்றேன். இவர் என்ன அப்படின்னா ரொம்ப பணக்காரர். பைபிளே அப்பெல்லாம் வரல, ரொம்ப பணக்காரரு. என்ன ஆகுது அப்படின்னு பாக்குறோம்னா, சுவிசேஷங்கள் பத்தி பாத்தீங்கன்னா 4 சுவிசேஷங்கள் அதை படிக்கிறார். படிக்கிறப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ஒரு ஸ்பார்க் வருது, அதுல ஒரு வசனம் வரும் இல்லையா, எல்லாத்தையும் விட்டு பின்னாடி வா அப்படின்றப்ப படிச்சோட நம்மளும் ஐஸ்வர்யா இருக்கமே, நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி 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 கண்டுபிடிச்சு படிக்கிறாரு. படிச்சோன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 4 சுவிசேஷங்களை அவர் லத்தீன் மொழியில அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்றாரு சகோதரி. அதே அந்த அந்திப்பா தான் யார் அப்படின்னா லத்தீன் மொழியில போப்புக்கு எதிராக இருக்கிறவர் தான் யார் அப்படின்னா ஆன்டி போப், ஆன்டி பாப்பா. பாப்பா தான் என்ன சொல்லுவாங்க, போப்புன்னு சொல்லுவாங்க. போப்புக்கு எதிராக இருக்கிறவர் தான் அந்த அந்திப்பா. அப்ப போப்புக்கு எதிராக இருந்தவர் யார்? இன்னைக்கு அத்தனேசிஸ் பிரமாணம் சொல்லிட்டு ரோமன் கத்தோலிக்கல படிப்பாங்க தெரியுங்களா, பிரமாணம் சாட்சி பிரமாணம் சொல்றாங்க தெரியுங்களா. இதை எதிர்த்த போப்புக்கு எதிராக இருந்த அந்த அந்திப்பா அவர் ஒரு விடிவெள்ளி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இருந்த அந்த சத்தியத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்திருக்காரு. அன்பான சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு மாநாடு, விசையா மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுல யாராவது கலந்துக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா அத்தனேசிஸ், ஏரியஸ், கான்ஸ்டன்டைனுக்கு ஒரே பெரிய தலைவலி யாராலங்க, நான் போட்டுட்டேன், ஆன்சரே போட்டேன். அந்த போப்புக்கு எதிராக இருந்தவர் யாருங்க, ஏரியஸ். ஏரியஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஏரியஸ். இப்போ ஏரியஸுக்கும் அத்தனேசிஸ்க்கும் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஏரியஸ் சொல்றத யாராலையும் ஏத்துக்க முடியல. ஆனா ஏரியஸ் சொல்றதான் 100க்கு 100 உண்மை. இந்த ஒரு விஷயத்த கான்ஸ்டன்டைன் ராஜாக்கா எடுத்துட்டு வந்துட்டாங்க. மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கு. மாநாட்டுல இதுக்கு ஒரு முடிவே எடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா ஏரியஸ் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா பைபிள்ல ஒவ்வொரு வசனத்தையும் புட்டு வச்சு இதுதான் உண்மை, நம்ம தப்பான போதனை இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல. அப்படி தப்பான ஒரு போதனையா இருந்தது என்னவா இருந்தது? இன்னைக்கும் ரோமன் கத்தோலிக் இதைதான் விசுவாசிக்கிறாங்க. அன்பான சகோதரர்கள், உலகத்துல இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இதைதான் விசுவாசிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உங்களுடைய மனக்கண் தெளிவாக்கப்பட்டுச்சு இந்த சத்தியத்தினால. என்ன சத்தியம்? அப்படியா போகிற விஷயத்த உடைச்சு சொன்னார் ஏரியஸ். அப்பயே மிகப்பெரிய ஒரு இது நடந்தது, டிபேட் நடந்தது. எந்த சத்தியத்துக்கு அவர் போராடுறது திரித்துவம். அன்பான சகோதர சகோதரிகள், பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவி வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து சொன்னார். எடுத்து சொன்ன அவர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்ன பண்ணிருப்பாங்க, பாராட்டியிருப்பாங்களா? ஏன் அப்படின்னா சிங்கத்தை வச்சு கடிக்க வச்ச அவங்க அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகள், இவரும் 3ஆம் சபை காலத்துல வாழ்ந்துட்ட ஒரு பரிசுத்தவான். இவரும் அநேக ஊழியர்கள் பண்ணியிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், வெளிப்படுத்துற விசேஷம் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 3ஆம் சபைக்கு சொல்றார் ஆண்டவர், ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு சிறு குறை உண்டு. அது என்னன்னா, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. 3ஆம் சபை காலகட்டத்துல ஒரு சில பேர் இருந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா விக்கிரகங்களை வழிபட்டிருக்காங்க. தேவனுக்கு பிடிக்காத மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னங்க, விக்கிரக ஆராதனை. பாருங்க, இப்ப நம்ம படிக்கிறது எது படிச்சுட்டு இருக்கிறோம், ரெவலேஷன் படிச்சுட்டு இருக்கிறோம். பாலாக்கு பிள்ளையாம எங்க வருவாங்க, பழைய ஏற்பாடு எப்படி லீட் பண்றாரு பாருங்க. அன்பான சகோதரர்களே, அவர் சூப்பரா சொல்றாரு பாருங்க. மறுபடியும் படிச்சிருக்கோம். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பாருங்களேன், ஒரு அற்ப கூலிக்காக பாலாக்கு இருக்கார் பாத்தீங்களா. இவர் யாருன்னா ஒரு தீர்க்க தரிசி. யாருங்க, பிலேயாம். இவர் என்ன பண்ணுவாருன்னா இவருடைய அற்ப சந்தோஷத்துக்கு அவர் கூலி பணத்துக்காக இஸ்ரேல் ஜனங்களை விட்டு கொடுத்துருவாரு. அதை எங்க கொண்டு வந்து வைக்கிறார் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க.
அப்ப மிகப்பெரிய ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ள இந்த ஜனங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா கழுத்தை அவர் அடிப்பார். கழுதை என்ன ஆகாது, போகவே போகாது. நீங்க தப்பான விஷயங்களை கொண்டுட்டு வந்தவர் யாரு அப்படின்னா யாருக்கு கொண்டு வந்துட்டா, போக்கு கொண்டு வந்துட்டா பாரசபையா சொல்லுது. நீங்க நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா ஓரின சேர்க்கைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு அந்நியமான விஷயம். நம்ம புனித ரோம பேரரசு அப்படின்னு சொல்றோம். இந்த புனிதன்ற பேர்ல யார் வச்சுக்கிட்டாரு? அவங்கதான். பட்டமே அவங்களே எடுத்துட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகள், என்னை என்று உங்களுக்கு வேற தெய்வம் இருக்க வேணாம்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, என்கிட்ட வந்தாதான் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, பாவ மன்னிப்பு. அப்ப தேவன் எங்க இருக்காரு, கிறிஸ்து எங்க இருக்காரு? ஆனா பேர் எங்களுக்கு வந்து புனித ரோம பேரரசு. அன்பான சகோதரர்கள் படிங்க, வெளிப்படுத்துற 2வது அதிகாரம் 15 மட்டும் படிங்க. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. முதலாம் சபையில இந்த நிக்கோலாய் மதஸ்தரோட போதனைய கை விட்டுட்டாங்க, அதனால பாராட்டினாரு. ஆனா இந்த 3ஆம் சபையில இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை நான் வெறுக்கிறேன். ஏன் வெறுக்கிறார் அப்படின்னா இந்த 3ஆம் சபை காலகட்டத்துல போதகத்தை கை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. சாத்தான் பாருங்க கலைய அப்படியே நட 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 பரிசுத்தவர்கள் குறைஞ்சிட்டே வராங்க. அன்பான சகோதரர்கள், அவங்களுக்கு விட்ட வாய்ப்பு தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க, 3ஆம் சபை 4ஆம் சபை காலகட்டத்துல இந்த 1,44,000 பேர் முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நமக்கு அந்த ஓட்டம் கிடைச்சிருக்குமா? பாருங்க, அவங்க விட்ட ஒரு சில வாய்ப்பு தான் தேவன் இன்னைக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். அன்பான சகோதரர்கள், அதுதான் அவர் சொல்றார், நீ மனம் தீர்வு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து பாருங்க. இனிமேல் வர வசனம் எல்லாமே ரொம்ப நம்மளை தொட்டிப்படுத்தும் அப்படின்னா எச்சரிக்கைப்படுத்தும். அன்பான சகோதரர்களே, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பான சகோதரர்களே, அப்ப ஏரியஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா விடிவெளியும் நட்சத்திரமா இருந்து மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். அப்புறம் தான் மக்களுக்கு என்ன அப்படின்னா ட்ரினிட்டி, 3ம் 1 கிடையாது, பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தாவி வேற அப்படின்னு சொன்னார். அன்பான சகோதரர்கள் பாருங்க, அப்போ 1ஆம் சபை காலகட்டத்துல பரிசுத்தவான்கள் செலக்ட் ஆயிருக்காங்க, 2ஆம் சபை காலகட்டத்திலையும் பரிசுத்தவான்கள் செலக்ட் ஆயிருக்காங்க, 3ஆம் சபை காலகட்டத்திலையும் பரிசுத்தவான்கள் செலக்ட் ஆயிருக்காங்க. இப்ப எந்த சபைக்கு வந்து 4ஆம் சபை காலகட்டத்துக்கு வரலாம். இந்த சபையோட காலகட்டம் கிபி 1157 முதல் கிபி 1367 வரைக்கும் சுகந்த வாசனை. இந்த சபைக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா சுகந்த வாசனை. படிக்க வெளிப்படுத்துற விசேஷம் 2வது அதிகாரம் 18வது வசனம். தியத்தீரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. சொல்றாரு என்ன அப்படின்னா, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். எப்படி சொல்றாரு அப்படின்னா, முன்பு செய்த கிரியைகள் பின்பு செய்த கிரியைகள் எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கேன். ஆகிலும் எப்பயுமே டாட் வைப்பாரு இல்லையா ஒவ்வொரு சபைக்கும், அதே போல 4ஆம் சபைக்கும் சொல்றது, ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அப்போ யாருக்கு இடம் கொடுக்கிறாய்னா, நாங்க அங்க எப்படி பாலாக்கு பிள்ளையாம் பற்றி படிச்சோம் இல்லையா 3ஆம் சபை காலகட்டத்துல. இப்ப 4ஆம் சபை காலகட்டத்திலயும் சொல்றாரு பாருங்க. இங்க ஒருத்தவங்க சொல்றாங்க பாருங்க, ஏசபேல் யாருங்க? அவங்க ஒரு ராணி. அப்ப ராஜா ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, அவர் பேர் என்ன? ஆகாப். யாருங்க? ஏசபேல். பாருங்க, ஆகாப் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா அரண்மனையில போய் அழுவார். எதுக்கு அழுவார் தெரியுங்களா? ஒரு ஏழை திராட்சை தோட்டம் வச்சிருப்பாரு. அவ்வளவு பெரிய அரண்மனையில அவர் இருந்து பாக்குறப்ப அந்த ஏழையோட திராட்சை தோட்டம் அவர் கண்ணுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்திருக்கு, ரொம்ப அழகா இருந்திருக்கு. அதனால அவரு போய் கேட்டிருப்பாரு, யார் தரமாட்டார் அப்படின்னா, நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். மறுபடியும் எங்க வந்துவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல வந்து அழுதுட்டு, அவன் என்ன ஆளா நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு விஷத்தன்மையா யாரு போய் அந்த திராட்சை தோட்டத்தை ஆக்குபை பண்ணுவாங்க அப்படின்னா ஏசபேல். அன்பான சொல்லி தேவன் சொல்லுவாரு, நீ வாங்கிட்டீங்களா ஈஸியா, நீ எந்த இடத்துல வாங்கினோ அதே இடத்துல நீ நிர்மூலம் மாற்றுவேன்னு சொல்லுவாரு. சுவரில் நீர் விடும் நாய் முதலாய்
யாருமே உன் சந்ததியில இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எகின்ற ஒரு ராஜா வச்சு அனுப்பாரு அன்பான சகோதரர்களே. அப்ப இயேசுபேல் இவ்வளவு விசமத்தன்மை உடையவளா இருக்காங்க யோசிச்சு பார்ப்போம். அதான் சொல்றாரு, ஆகியும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்ன தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிட்டு அந்த இயேசுபேல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இயேசுபேல் ஸ்திரீயானவள் தன்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் ஊழியக்காரர்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு முகத்துக்கு அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் கொண்டிருப்பாங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கை வைக்க முடியுங்களா? எலியாவை எங்க அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு பயந்துட்டு எலியா 3 வருஷம் வனாந்தரமும் இருப்பார். அன்பான சகோதரர்களா, தேவனுடைய மனுஷன் சொல்லி அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க இந்த இயேசுபேல். இந்த இயேசுபேல் யாருக்கு அடையாளமா இருக்காங்க அப்படின்னா, மகா பாபிலோன். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 21 மற்றும் 22. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சூப்பரா தவணை கொடுக்கிறாரா. எதுக்கு தவணை கொடுக்கிறாரு? யாருக்கு? பாபிலோனுக்கு. இந்த இடத்துல யார் அப்படின்னா இயேசுபேலுக்கு கொடுக்கிறாரு. தவணை முறையில அவருக்கு மனம் திரும்பும்படி தவணை கொடுக்கிறாரு. ஆனா தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. அன்பான சகோதரர்களே, அந்த ஸ்திரீ யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? மகா பாபிலோன். அவளை விட்டு வெளியவா நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் அன்பான சகோதரர்களே, மணவாளுக்கேற்ற மணவாட்டி நம்ம தான். ஆனா இந்த அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னா, அநேக ராஜாக்களோட சம்பந்தம் வச்சிருக்காங்க. புறஜாதி ராஜாக்களோட உலக ஆசைகள், உலக இச்சைகள். அன்பான சகோதரர்களே, அதுதான் விபச்சாரம், வேசித்தனம்னு சொல்றாங்க. அப்படியாப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நீங்க விலகுங்க. ஆனாலும் 4ஆம் சபை காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு குறை இருக்கு, அதை நீங்க எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 23 மற்றும் 24. அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்போ நன்றாய் உண்டா இல்லைங்களா? அவர் சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளத்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். ஐயாவை செஞ்சு அந்த வேசித்தனத்துல நீங்களும் போயிடாதீங்க. ஆனா உங்கள்கிட்ட குறை இருக்கு, ஆனா அந்த பாரத்தை உங்க மேல சுமத்த மாட்டேன். ஆனா வெளியே வந்துருங்க. அந்த மாதிரி நான் கவனம் கொடுத்து அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுங்க, விழுந்துருச்சு. மகா பாபிலோன் விழுந்ததை மறுபடியும் எந்திரிக்க முடியாது. அதனால பாபிலோன்ல இருக்க மக்கள் எந்த தப்பும் பண்ணல. பாபிலோன் அப்படிங்கிறது அந்த அமைப்பு. அன்பான சகோதரர்களே, அந்த அமைப்பு பல எப்படி சொல்றது அப்படின்னா, தவறான ஒரு புரிதலை மக்கள் மத்தியில செலுத்தி அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. நீங்க அதுக்குள்ள இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அன்பான சகோதரர்களே, இதை பகிரங்கமா சொல்லியிருப்பார்கள். அவருக்கு யார் சொல்லியிருப்பார்? யார் அப்படின்னா பீட்டர் வால்டோர். நீங்க ஹிஸ்டரியில நீங்க நோட் பண்ணிக்கணும் பேர்லாம். நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க, நீங்க குறிச்சு அவ்வளவு சத்தியங்கள் வருது. அன்பான சகோதரர்களே, இவங்க எப்படி சத்தியத்துக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தாங்க. பீட்டர் வால்டோர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரெஞ்சு மொழியில பைபிள் எழுதுறாங்க. பைபிள் அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியாகுது. அன்பான சகோதரர்களே, ரெடியானது மட்டும் இல்ல, இவருக்கு பின்னாடி நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, மலைக்கு அடியிலையும் மலைகளுக்கு அடியிலாம் ஒழிஞ்சு சத்தியங்கள் எழுதி எல்லாத்துக்கும் சொல்றாங்க. கிறிஸ்து வேற, கீதா வேற, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை தான் பரிசுத்த ஆவி. ஆனா தப்பான விஷயத்த நம்ம மூழ்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த காலகட்டத்துலதான் ஒருத்தர் இருந்தார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா நைட் டெம்ப்ளர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. இப்ப இவங்க எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போப்புக்கு எதிராக தான் இருப்பாங்க. போப்பு செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எதிர்க்கிறது தான் யார் அப்படின்னா அந்த நைட் டெம்ப்ளர்ஸ். ஒரு வாட்டி போப் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ரோம பேரரசு கொடுக்குறீங்களா, ரோம்ல பவனி வருவார் இல்லையா? ரோம்ல போப் பவனி வந்தா எப்படி இருக்கும்? எல்லாரும் எப்படி இருப்பாங்க? அப்ப இவங்க நைட் டெம்ப்ளர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஊழலுக்கு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் முன்னாடி. போப் என்ன பண்ணிருப்பாரு?
இந்த நைட் டெம்ப்ளர்ஸ். அந்த இடத்திலேயே அவங்க அடிச்சிருந்தா யாருக்கு கெட்ட பேர் வந்திருக்கும்? அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஊழலின் சாக்கடை எல்லாத்துக்கும் முன்னாடி சொன்னால அந்த அமைப்பை மட்டும் அழகா குத்தி நீங்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையுமே தீக்கு இரையாக்கிட்டாங்க. எல்லாத்தையுமே அந்த இயக்கத்தையே அழிச்சுட்டாரு. அவ்வளவு கொடூரமா வாழ்ந்துருக்காங்க அந்த காலகட்டத்துல. அங்கேயும் தேவனை பரிசுத்தவான்கள் இருந்திருக்காங்க அன்பான சகோதரர். இப்ப எத்தனாம் சபை பார்த்துக்கோங்க. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா. இப்ப அடுத்தது சர்தை. 5ஆம் சபை காலகட்டத்துல பார்க்கலாம். அதுக்கு பேரே பாருங்க, மீந்திருத்தல். மீந்திருத்தல்னா அநேக பரிசுத்தவான்களை கொண்டுட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? இன்னும் கொஞ்சம் பேரு. அப்ப செலக்ஷனுமே என்ன ஆயிட்டே வந்துருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் குறைஞ்சிச்சு பாருங்க. 1,44,000 பேர் ஒண்ணுல இருந்து அப்படியே ரெடி ஆகிட்டே வருவாங்க. இப்ப 5ஆம் சபை காலகட்டத்துல இருக்கிறோம். 1,00,000 முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. 44,000 பேர் தான். இன்னும் எத்தனை சபை இருக்கு? 6, 7. இப்ப நம்ம இது எந்த சபையில இருக்கோம்? அது கேட்கவே மாட்டோம். சொல்லுங்க, புதுசா வரணும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம எந்த சபை காலகட்டத்துல இருக்கு? 7ஆம் சபை காலகட்டத்தில் இருக்கு. பார்க்கலாம். படிச்சு வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். பேரே எப்படி இருப்பாருங்க? நீ உயிர், அதாவது என்ன சொல்றாரு? உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். ஏன் அப்படின்னா போப்போட ஆதிக்கம் வளர ஆரம்பிச்சிச்சு. அன்பான சகோதர சகோதரி, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உயிர் முக்கியமா பைபிள் முக்கியமா அப்படின்னு கேட்டா, நிறைய பரிசுத்தவான்கள் பைபிள் தான் முக்கியம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா சில பேர் அடித்தாங்க முடியாம, நான் இந்த இயக்கத்திலேயே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அன்பான சகோதர சகோதரி, ஏன்னா போப்போட அராஜகம் அப்படி இருந்து படிச்சுட்டாரு. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். எப்படி சொல்றாரு பாருங்க. 5ஆம் சபை சொல்றாரு, அதை நீ கை கொண்டு மனம் திரும்பு. அப்படி நீ கை கொண்டு மனம் திரும்பல அப்படின்னா நீ விழித்திராவிட்டால் எப்படி வருவேன்னு சொல்றாரு. திருடனை போல வருவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உன்மேல் வரும் வேலை அறியாதிருப்பாய். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்றாரு. படிமா 4ஆவது. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. நீதியின் வஸ்திரத்தை தெரிவித்துக் கொண்ட சில பேர் எங்க இருந்திருக்காங்க? சர்தையிலும் இருந்திருக்காங்க. அவ்வளவு அநியாயம் அக்கிரமத்துல சில பேர் அடிபட்டாலும் உண்மை சத்தியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வஸ்திரங்களை கரப்படுத்தல. ஒரு பர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்ந்தவங்க எங்க இருந்திருக்காங்க? சர்தையில இருந்திருக்காங்க. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். எங்க நடப்பாங்க? வெண் வஸ்திரம் தரித்து பரலோகத்துல. அவ்வளவு கஷ்டத்திலையும் இப்படி வாழ்ந்திருக்காங்க. 5ஆவது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் கற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். சந்தைக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பேரை கிறுக்கி, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இங்க பைபிள்ல. யோசிச்சு பாருங்க. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். அன்பான சகோதர சொல்லி சூப்பரா சொல்றாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன கொடுப்பாரோ. நீங்க யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவோட கையில வெண்வஸ்திரம் அப்படி மாட்டி விட்டு ஜீவ கிடத்தை கொடுத்து, இது என் நேசகுமார், இது என் பிள்ளை, இது என் மனவாகி அப்படின்னு கிறிஸ்து பிதாவிடத்தை பரிந்து பேசுறப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த பரிசுத்தவான்களோட ரத்தம் எப்படி பேசுது பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம பேச வைக்கிறது பாத்தீங்களா? அப்படி ஒரு ரத்த சாட்சியா மாற்றிருக்காங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவருடைய நாமத்தை நான் திருப்பி போடாமல். ஜீவ புஸ்தகத்துல என்ன இருக்கும்? பேர் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஓடுறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு, கணவனை விட்டுட்டு, மனைவியை விட்டுட்டு, பிள்ளையை விட்டுட்டு, ரிலேஷனை விட்டுட்டு, நம்ம போன ஐக்கியத்தை விட்டுட்டு இந்த ஐக்கியத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா எதற்கு? நம்மளுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவது. நம்முடைய நாமத்தை கிறிஸ்து அறிக்கையிடப்ப தேவன் முன்னிலை நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணம் அந்த சபையில 5ஆம் சபையில இருந்தவர்கள் தான். யார் அப்படின்னா ஜான் வெய்க்லிஃப். இவர் மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணார். அன்பான சகோதர சகோதரிகளே,
இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு பேராசிரியர், நல்ல கல்விமான். அவரோட கையில என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா பைபிள். இந்த உலகத்துல அதிகமா பேசக்கூடிய மொழி எது? இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்லேட் பண்றாரு. பைபிள் அவங்க கையில கிடைக்க ஆரம்பிக்குது. மக்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா யாரோட உருட்டாட்டங்களுக்கு எல்லாம் விட கிடைச்சிருக்கு? இங்கிலீஷ் தான் உலகத்துல அதிகமா பயன்படுத்தக்கூடிய மொழி. அந்த மொழியில ஜான் விக்லிஃப் என்ன பண்றாரு அப்படின்னா பைபிளை ரெடி பண்ணிட்டாரு. எல்லாத்துக்கையிலையும் இப்ப பைபிள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. போப்போட ஆதிக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப மக்கள் அதிகமா படிச்சுட்டாங்கன்னா யாரை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க? அவங்கள பத்தி பாசிட்டிவா தெரிஞ்சுக்குவாங்க. யாரு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பைபிள்ல என்னென்ன இருக்கும் சொல்லுங்க. இந்த 2ஆம் வரைக்கும் சப்ஜெக்ட் கேட்டோம், அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் கேட்டோம் இல்லையா? யார் அந்த அந்தி கிறிஸ்துன்னு அவங்க படிச்சிருப்பாங்க இல்லையா பைபிள்ல? இப்ப யார் அந்த அந்தி கிறிஸ்து? பேரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பயப்படாம சொல்லுங்க. யாரும் நம்மள புடிச்சு போக மாட்டாங்க. புரியுங்களா? உண்மையா சொன்னா போதும். அந்த பயம் ஆண்டவர் நீங்க ஏன் சேர்க்கிறீங்க? போக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம ஆண்டவர் மட்டும் தான் ஆண்டவர். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இங்கிலீஷ்ல அவர் ரெடி பண்ண பைபிள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போச்சு. போனதுனால எல்லாமே, அதாவது எப்படி சொல்றாங்க, இருள் நீக்கப்பட்டு வெளிச்சம் மக்களுக்கு போய் சேர்ந்ததுனால நிறைய பேர் வந்து போப்போட ஆதிக்கத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அன்பான சகோதர சகோதரி, அப்போ 5ஆம் சபை காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா போப்புக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 6ஆம் சபை காலகட்டம், கிபி 1517 முதல் கிபி 1874 வரை. நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தரை இப்ப நீங்க படிக்க போறீங்க. யாரா இருக்க வாய்ப்பு? அவர் தான் 6ஆம் சபையின் துவக்கம். சொல்லுங்க, படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. வசனமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறது. அப்போ விஷயங்கள் வந்து சிரிக்கிறீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்பா சரி, அந்த தூதர் பேர் என்ன சொல்லுங்க. தூதர்னாவே நல்ல முறையை தான் நம்ம படிச்சுட்டு வந்துருக்கோம். யாரும் அவர் இல்ல, வேற இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒட்டுமொத்த போப்புக்கும் மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்தார். இவரோட பேர்ல அநேக சர்ச்சஸ் இருக்கு. யாரு அப்படின்னா மார்ட்டின் லூதர். அன்பான சகோதர சகோதரிகளே, விட்டன்பர்க் சர்ச்சில் மிகப்பெரிய ஆராதனை நடக்கக்கூடிய ஒரு இடத்துல, எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல, அந்த சர்ச்சுக்கு முன்னாடி 95 குற்றச்சாட்டு. யாருக்கு எதிரா? இவர் படிச்சது எதுக்கு? இவரும் போப்புக்கு தான் படிச்சாரு வளர்ந்தாரு. படிக்க 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 தேவனுடைய பரிசுத்த ஆவி அவருக்கு இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வகுத்து ஆராய்ச்சி பார்க்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, போப்பு மூலியமா தான் என்ன கிடைக்காதுங்க? பாவம் மன்னிப்பு கிடைக்காது. உஸ்தரிக்கும் தலமா அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரிக்கும் தலங்களா? அங்க போயிட்டு நேரா எங்க போயிடலாங்க? பரலோகத்துக்கு போயிடலாம். அங்க போகலன்னா எங்க போயிடுவோமா? நரகம். நரகன்ற ஒரு தப்பான விஷயம்னா கிடையவே கிடையாது. ட்ரினிட்டியை எடுத்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த விட்டன்பர்க் சர்ச்சில் 1517 மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை கொண்டுட்டு வந்தாரு, புரட்சி பண்ணாரு. அதனாலதான் இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? புரொட்டஸ்டன்ட். மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்குனாரு. இந்த புரொட்டஸ்டன்ட் எங்க இருந்து பிரிஞ்சு வந்தவங்க? ரோமன் கத்தோலிக்கல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க. பிரிஞ்சு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம்னா, இவர் ஜெர்மன் மொழியில என்ன பண்றாரு அப்படின்னா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஏன்னா அந்த அவர் இருந்த காலகட்டத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாரு. போப்போட அவங்களுடைய அத்துரியங்கள், அயோக்கியத்தனங்கள் எல்லாத்தையும் தெரியப்படுத்துறாரு.
அன்பான சகோதர சகோதரிகளே, படிக்க வெளிப்படுத்துதல் 3:8-9. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தில் சிலரை உனக்கு கொடுப்பேன். அப்ப என்ன அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. ட்ரூத் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நம்புற மாதிரியே இருக்கும், அப்படியா அப்படின்னு இருக்கும். ஆனா என்ன இருக்கும், ஆனா அதுல என்ன இருக்கும், பொய் இருக்கும், கலைகள் இருக்கும். ஏன் அப்படின்னா சாத்தான் தலைய வச்சா நல்ல கோதுமை மணிகள் என்ன ஆயிடுங்க, சேராத வெளிப்படுத்துக 3:10-11. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். சோதனை காலம் எப்ப வரப்போகுது, எப்ப வரப்போகுது? இப்ப நம்ம எந்த சபையை குறிச்சு படிச்சுட்டு இருக்கிறோங்க, பிலதெல்பியா 6ஆம் சபை காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்ப உபத்திரம் எப்ப வரும், மகா உபத்திரம் 6ஆம் சபை காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னா உபத்திரம் வரும். 14. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அங்க என்ன சொன்னார் அப்படின்னா நான் திருடன் வருகிற விதமாய் வருவேன்னு சொன்னார். ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஏன் அப்படின்னா அந்த 1874 என்ன பண்றாங்க ஆக்சுவலா மாணவராய் இயேசு கிறிஸ்து வர போறாரு. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதே கற்றுக் கொண்டிரு அப்படின்னு சொல்றாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. தேவனுடைய ஆலயத்தில் நான் தூண் ஆக்குவேன் அப்படின்னா பசுத்தவன்களை நான் செலக்ட் பண்ணுவேன். அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா ராஜ்யத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவருடைய அந்த அமைப்புக்கு ஒரு தூணா இருப்பாங்க. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இவங்களுக்கு எவ்வளவு ஒரு பசி கிடைக்கும் பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அப்ப 6ஆம் சபை காலகட்டத்திலையும் பசுத்தவர்கள் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா செலக்ட் ஆகிட்டாங்க. 6ஆம் சபை காலகட்டத்தில் தூதர் யாருங்க, மார்ட்டின் லூதர். அவர் பண்ணின மிகப்பெரிய ஒரு புரட்சி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போக்குவாதத்துக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லாஸ்டா 7ஆம் சபை காலகட்டத்துல இருக்கக்கூடிய நமக்கு இவ்வளவு நாள் நம்ம படிச்சோம் இல்லையா, ஒவ்வொரு சபை காலகட்டத்துல பசுத்தவான்களுக்கு ஏற்பட்ட நிலைமை சூழ்நிலையில அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படி தன்னுடைய ஜீவனை கிறிஸ்துக்காக அர்ப்பணிச்சாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப நம்மளை பார்க்கலாம். நமக்கு என்ன பேரம், கிபி 1874 முதல் இன்று வரை 2026 இன்னைக்கு வரைக்கும் மே 3 இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன பேர் அப்படின்னா பேரு என்னவா, ஜட்ஜ்மென்ட். நியாயம் தீர்ப்பு. நம்ம எந்த நாள்ல இருக்கிறோங்க, கடைசி நாள்ல இருக்கிறோம். ஜட்ஜ்மென்ட் கிடைக்க போகுது. வெளிப்படுத்துதல் 3:14. லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆமென் என்கிற நம்ம ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா லவோதிகேயா சபையின் தூதனுக்கு உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப கவனிச்சு படிங்க. நீ நீர் பாக்கியம் உள்ளவனும் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும்
நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இப்படியாப்பட்ட ஒரு எச்சரிப்பான வசனம் பார்த்தீங்களா? நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்க படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாகியமாய் இருக்கிறது அறியாமல் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நினைச்சுட்டாங்கன்னா நான் ஐஸ்வர்யவான் என்று திரவிய சம்பந்தன் என்று எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி நெருப்பிலே. கோல்டு எப்படிங்க ரெடி ஆகுது? நெருப்புல போட்டு உடம்பிடம் பொழுதுதான் என்ன ஆகுது அப்படின்னா உண்மையான கோல்டு வருது. அதே போல நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நம்ம கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோமா அப்படிங்கிற நம்முடைய உண்மை விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த சோதனை எப்படி இருக்குமா? அந்த நெருப்பை போல இருக்கும் அந்த சோதனை. அன்பான சகோதர சகோதரிகள், இன்னைக்கே உங்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்கலாம். சப்ஜெக்ட் முடிய போதுன்றாங்களே, அடுத்த எப்படி நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கோ, அடுத்த நம்மளுடைய யோசனை எப்படி இருக்கோ, நம்ம என்ன பண்ண போறோம் யோசிங்க. அன்பான சகோதர சகோதரிகள், அவர் சொல்றாரு, நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும் படித்து உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். சொல்லிட்டு சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உங்களுடைய கேரக்டர் எல்லாருமே அவருக்கு தெரியும். அதனால சொல்றாரு, உன்னுடைய கிரிகள் எல்லாமே நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் நீ எப்படி இருக்க கூடாது அப்படின்னா, குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது இல்ல நீ அனலாவது இருந்தா எப்படி இருந்திருக்குமா? நலமா இருந்திருக்கும். ஆனா நீ எப்படி இருக்க அப்படின்னா, இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். சபையெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. என் பேரை ஜீவ புஸ்தகத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவ்வளவு எச்சரிப்பா சொல்றாரு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகள். மகா உபதத்துக்குள்ள நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா சபை ஆயிடுவோம். அதுதான் நம்ம கோபம் போறது கிடையாது. அப்ப நம்ம சோதனை எப்படி என்ன பண்ணப்படும் அப்படின்னா என்ன பண்ணப்படுங்க, சோதிக்கப்படும். ஆனா நம்ம எப்படி இருக்க கூடாது அப்படின்னா, எப்படி இருக்க கூடாதுங்க, குளிரும் மின்றி அனலும் மின்றி வெதுவெதுப்பா நம்ம இருக்கிறோம் இல்லைங்க. சத்தியம் கேட்கிறோம்ன்றத புடிச்சிருக்குதான், ஆனா அங்க ஆராதனைக்கு போகலன்னா எப்படின்றத அப்படின்னு நம்ம டபுள் மைண்டா இருந்துட்டோம்னா உண்மை அதுதானே. சத்தியம் சத்தியம் தானே. அவர் சொல்றாரு பாருங்க, உண்மை என் வாயில் என்று வாந்தி கம்மி போடுறது. வாந்திக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நமக்கு தேவையில்லை. உண்மை சத்தியம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. மகா பாபிலோன் யாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்தி கிறிஸ்து யாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம ஏன் என்ன யோசிக்கணும் அன்பான சகோதர சகோதரிகள்? ஏன் அப்படின்னா அவர் நம்முடைய மனத்தை தட்டுறாரு. அன்பான சகோதர சகோதரிகள், நம்ம தொடர்ந்து அவருக்கு இடம் கொடுக்கணும். ஒருவேளை அப்படின்னு வெளிப்படுத்துறது 3:20. இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த இருதயம் என்னும் பலகையில எழுதணும் இல்லையா? முதலாம் உலகத்துல இருந்து படிச்சோம் இல்லையா? ரிலேட்டிவ் படிச்சோம், நரகம் படிச்சோம், ஆத்மா குறிச்சு படிச்சோம், இவ்வளவு சத்தியங்கள் படிச்சோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம தெளிவான சத்தியத்துல இருக்கிறோம் இல்லையா? இந்த சத்தியத்துக்காக பின்னாடி இந்த 6 சபை காலகட்டத்தில் எவ்வளவு பசுத்தவான்கள் தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அழகா ஒரு மீட்டிங் போட்டு பக்கத்துல ஒரு முஸ்லீமோட இடம் இருக்கு. இருந்தாலும் நம்ம இங்க இருக்கிறோம். பயம் இல்லாம நம்ம பகிரங்கமா நம்ம சத்தியம் சொல்றோம் அப்படின்னா தேவன் நம்ம சுயாதீனத்தை கொடுத்துருக்காரு. அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப நம்ம எவ்வளவு பெரிய தெளிவான சத்தியத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஈஸியா நமக்கு கிடைக்குது, அதுவே பெரிய விஷயம் தான். அப்ப நம்ம கேட்டுட்டு நம்ம மனக்கங்களை நம்ம எழுதிக்கிறோம், எவ்வளவு சப்ஜெக்ட் எழுதிக்கிறோம் இல்லையா? அப்ப அவர் மனக்கத்தை தட்டி திறந்துட்டோம் அப்படின்னா அவர் நம்ம கூட பிரவேசிப்பாரு. நம்ம அவரோட கூட போய் போஜனம் பண்ணிலாம் கை வைக்க. ஒருவேளை நம்ம இருதயம் கடினப்படுத்திட்டு அவருக்கு நம்ம இடம் கொடுக்கல அப்படின்னு அந்த 5 கனிகள் என்ன இல்லாம இருந்தாங்க இல்லையா? கதவை திறக்கலையா? அவங்க என்ன சொன்னாரு? இன்னை அறியேன்னு சொல்லுவார். அன்பான சகோதரி, இவ்வளவு தெளிவான சத்தியம் நமக்கு கிடைச்சிட்டு நம்ம அதை பெற்றிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்காது அப்படின்னு ஆசீர்வாதம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும் படிக்கு அருள் செய்வேன். எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கிறார்கள்.
நான் ஜெயம் கொண்டு கிறிஸ்து எப்படி ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து செல்ல பிள்ளையா இருந்தார் இல்லையா, பிதாவுடைய செல்ல பிள்ளையா இருந்தார் இல்லையா, அவர் தான் சொல்றாரு, எவன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே எங்களோட கூட உட்கார்ந்து பணி செய்கிறேன். நமக்கு ராஜாதி ராஜா இருக்காரு, இப்ப நமக்கும் சிங்காசனம் போட்டிருக்காரு. அவர் பக்கத்துல உட்காரத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரைட்ஸ் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளும் யார் தான்? நம்மளும் ராஜா தான். ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைச்சிருக்கிறாங்க. யாரை ஆளுகை செய்யப்படும்? அவருடைய ஆயுடோட அரசாட்சி, வெளியரங்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுடோட அரசாட்சியில நம்ம இந்த ஜனங்களா ஆட்சி பண்ண போறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒருவேளை நம்ம அந்த ஜீவ கிரீடத்தை இழந்துட்டோம் அப்படின்னா வாந்தி பண்ண போடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமா, இல்ல ஜீவ கிரீடத்தை பெறக்கூடிய அளவுக்கு நம்முடைய பழைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கை இருக்குமா? இப்ப 6 சபை காலகட்டத்தையும் நம்ம தூதர்களை பார்க்க முடியல. 7ஆம் சபை காலகட்டத்துல யார் தூதரா இருப்பாங்க? யார் அப்படின்னா சார்லஸ் டேஸ் ரசல். அன்பான சகோதரர்களே, இந்த பேர் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு சில பேர் கேட்டிருக்கலாம். 1852 இவர் வந்து பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு அமெரிக்கா மாகாணத்தை ஒரு என்ன பண்றாரு அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா பிறக்கிறார். இவர் பிறந்து செஞ்சுட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேதத்தை ஆராய்ச்சி படிக்கிறார். அன்பான சகோதரர் சொல்லிக்கிறது, ஒவ்வொரு சபையின் தூதர்கள் எப்படி வேதத்தை ஆராய்ச்சி படிச்சாங்களோ பின்னாடி இப்ப மக்களுக்கு சொன்னாங்களோ அதே போலதான் இன்னைக்கு நம்ம படிச்சோம் இல்லையா, 40 கிளாஸ் கேட்க பாத்தீங்களா, இந்த சப்ஜெக்ட் எல்லாமே அன்பு சவர் கொடுத்த சப்ஜெக்ட் தான். இந்த சார்ட் ஆஃப் ஏஜென்ட் பாத்தீங்களா, இதுல 60 சப்ஜெக்டுமே இருக்கு. அன்பான சகோதரர் சொல்லிக்கிறது பாருங்க, 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், அவருடைய ராஜ்யம், சபையோட பாலிட்டி என்ன, மனவாட்டி யாரு, ஆதாமோட நிலை என்ன, யூத யுகம்னா என்ன, சுவிசேஷ யுகம்னா என்ன, ஆயுளோட அரசாட்சினா என்ன, இது எல்லாமே இதுல கவராயிடும். அன்பான சகோதரர், அவர் எழுதிட்ட 6 வேல்யூஸ், அதுல குறிப்பா புது சிருஷ்டி நம்ம அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு விஷயம். அன்பான சகோதரர், கணவன் எப்படி நடந்துக்கணும், மனைவி எப்படி நடந்துக்கணும், பிள்ளைகள் எப்படி நடந்துக்கணும், புது சிருஷ்டியோட ஒழுங்குமுறைகள் என்ன, புது சிருஷ்டியோட பூலக கடமைகள் என்ன, எல்லா விஷயங்களும் டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. அன்பான சகோதரர் சொல்லிக்கிறது, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 1200 சபைகளுக்கு இவர் என்ன வந்திருக்காரு, சபைகளை ஸ்தாபிச்சிருக்காரு. அன்பான சகோதரர் சொல்லிக்கிறது, அது மட்டும் இல்ல, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 50,000 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. பக்கங்கள் 50,000 பக்கங்கள் எழுதியிருக்காரு, மக்களுக்கு கொடுத்திருக்காரு. இவர் பேசின ஸ்பீச்லாம் இன்னைக்குமே நீங்க நெட்ல பார்க்கலாம். அன்பான சகோதரர் சொல்லியிருக்காரு, 30,000 பிரசங்கங்கள் செய்திருக்காரு. அநேக பிரசங்கங்கள், மார்ட்டின் லூதருக்கு அப்புறம் அநேக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டேஸ் ரசல், 7ஆம் சபையின் தூதன். அன்பான சகோதரர் சொல்லி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா 2 கோடி நோட்டீஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஒன்று கொடுத்தோம்னா நோட்டீஸ், அதை வந்து எல்லா மக்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ட்ரினிட்டி, நரகம் இல்லைங்கிற விஷயம், ஆத்மா சாகுமா சாகாதுன்னு கேட்டா ஆத்மா என்ன ஆகுங்க, சாகும். நரகம் இருக்கா இல்லையான்னு கேட்டா நரகம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு பண்ணார். அன்பான சகோதரர் சொல்லி ட்ரெயினே இல்லாத காலகட்டத்துல, அப்பதான் அறிமுகமான அந்த காலகட்டத்துல 50 லட்சத்துக்கு அதிகமான கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பிரயாணம் மேற்கொண்டு இந்த ஊழியர்களை செஞ்சிருக்காரு. அன்பான சகோதரர் சொல்லி அவர் எழுதிட்ட சப்ஜெக்ட் தான் இது எல்லாமே. நாங்க உங்களுக்கு எழுதுறோம் இல்லையா, இது எல்லாமே சகோதரர் சார்லஸ் டேஸ் ரசல் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது அடிப்படையில தான் எடுத்துக்கிறோம். இவர் எத்தனை அடிப்படையில தான் எடுத்துக்கிறாருன்னா பைபிளோட அடிப்படையில தான். அவருடைய சுய கருத்துலாம் எதுவுமே சொல்லல, பைபிளோட ரெஃபரன்ஸ்ல தான் எடுத்துக்கிறாரு. படிக்கலாம், செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அவரை எப்படி ஒரு வார்த்தை சொன்னார், எச்சரிப்பா சொன்னார்ல, என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்னார் இல்லையா, அது எவ்வளவு வார்த்தை கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. நமக்கு அதுக்கு இடம் கொடுக்காம ஒருவேளை தேவனுடைய கோபாத்தின் நாளிலே மறைக்கப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிங்க மறுபடியும் 3ஆம் வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். என்ன பண்ணலாம், முதல்ல அவரை தேடுங்க, அவ்வளவுதான். உங்களுடைய ரட்சகர் மீட்பர் யாரு, அவர் நமக்காக என்ன பண்ணிருக்கார், அவர் எப்படியாப்பட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டார், உங்க அப்பா யாரு,
அப்ப நம்ம இவ்வளவு தூரம் நம்ம படிக்கவே எப்படி நமக்கு புரியுது? அப்ப தேவன் கொடுத்த வல்லமை அதுதான் பரிசுத்த ஆவி. ஹோலி ஸ்பிரிட். அன்பான சகோதர சகோதரிகள், ஹோலி ஸ்பிரிட்டர் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, ஹோலி ஸ்பிரிட் தான். தெல்ல தெளிவான சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க. அன்பான சகோதர சகோதரிகள், அவரை தேடுங்கள். நம்ம என்னத்தை தேடணும்னா நீதியை தேடுங்கள். அந்த நீதியை கூட எப்படி தேடணும் அப்படின்னா மனத்தாழ்மையோடு கூட நம்ம தேடணும். அப்படிலாம் நம்ம பண்றப்போ ஒருவேளை நம்மளுடைய கேரக்டர் அவருக்கு பிடிச்சி இதுதான் என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம யாருடைய கோபத்துக்கு ஆளாக முடியாது? கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாக சொல்லுங்க. 7 சபையின் காலகட்டத்துல இப்ப நம்ம எந்த சபையின் காலகட்டத்தில் இருக்கிறோம்? 7ஆம் சபையின் காலகட்டத்தில் இருக்கிறோம். மற்ற சபைகளுக்காவது எச்சரிக்கை இருந்துச்சுதான். ஆனா 7ஆம் சபைக்கு காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை இருந்துச்சா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னு பாக்கணும்னா இப்ப இன்னும் கொஞ்சம் இன்னும் எவ்வளவு சொல்லலாம், 1,44,000 பேர்த்துல ஒரு 5-6 பேர் தான் அந்த ஜீவகிடம் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம எப்படி ஓடணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 100 மீட்டர் ஓடுறீங்க, இன்னும் ஒரு 10 அடி 20 அடியில நீங்க அங்க விட்டு இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு. அப்ப நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும் யோசிச்சு பார்ப்போம். அப்படி துரிதமாக ஓடி அவருடைய ராஜ்யத்தை கூட நம்ம சிந்திச்சு பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இன்றைய நாளோட 7 சபைகளும் 7 தூதர்களும் என்ற தலைப்பிற்காக ஒரு சட்டை கிருபை செய்த நம்முடைய பிதாவிற்கு நன்றிகள் செய்கிறோம். வெளிப்படுத்தின விஷயத்துக்குமே கூட 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பகுதியெல்லாம் நம்ம பாடமா பார்த்தோம் இல்லைங்களா? 7 அவருடைய சபைகள், அதனுடைய காலப்பகுதிகள் என்ன, அதனுடைய தூதர்கள் யார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? தீர்க்க தரிசனத்தில் எப்படி இருக்குன்னா 7 நட்சத்திரங்கள், 7 குத்துவிளக்குகள் இல்லைங்களா? 7 குத்துவிளக்குகள் எதை இடப்படுத்துதுன்னா 7 கால சபைகள் இல்லைங்களா? அதனுடைய காலப்பகுதி தான் பார்த்தோம். இதெல்லாம் எப்படி பார்த்தோம்? நம்ம கடைசியாக நம்ம சொன்னார்களே நம்ம சகோதரர் சார்ல்ஸ் டீஸ் ரசல் இல்லைங்களா? எந்த சபைக்கு தூதர்? 7ஆம் கால சபை தூதர். அவர் தான் இந்த வேத ஆராய்ச்சியில் ஈடுபட்டு எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அந்த 7 நட்சத்திரங்கள் 7 தூதர்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் சரிங்களா? ஸோ இதை நம்ம இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை கூட நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் வாட்சி பார்த்தீங்கன்னா அது இன்னும் அரசு இந்த 7 கால சபைகளுக்கு அப்படியே ஒரு ஈக்குவலாக 7 ஓமைகள் இருக்கு இல்லையா? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஓமைகள் இருக்கும். இந்த 7 ஓமைகள் அப்படியே இந்த ஆடலாக போகும்போது எப்படின்னா இந்த 7 கால சபைகளுக்கு அப்படியே மேட்ச் ஆகும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் சரிங்களா? சரி, நம்ம பார்த்த அந்த 7ஆம் கால சபை தூதன் சார்ல்ஸ் டீஸ் ரசல் அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் சரிங்களா? அவருடைய தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கிறார் சரிங்களா? அவரோட ஊழியர் பயணங்கள் பார்த்தோம் இல்லையா? எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் ஊழியர் மேற்கொண்டிருக்காரு. 10 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஊழியர் பண்ணியிருக்கார். ஒரு தேவன் தீர்வுனால அவர் தமிழ்நாட்டுக்கு கூட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு? அவர் ஊழியர் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம இங்கே பார்க்கலாம் சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேலான அழைப்பு நமக்கு தேவன் இங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த சத்தியம் காலங்கள் கிடைக்கல, தேவன் பண்ணிட்டு நமக்கு கொடுத்துருக்கிறார். 7ஆம் கால சபையில கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ நமக்கான அழைப்பு என்ன அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மனவாட்டியாக மாறக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்படிப்பட்ட அழைப்பு பற்றி கொண்ட நம்ம இனிமேல் தொடர்ந்து என்ன பண்ணிடக்கூடாது? அனலும் இல்லாமல் புளியும் இல்லாமல் என்ன பண்ணிடக்கூடாது? வெறுப்பாக இருந்துடக்கூடாது சரிங்களா? சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நம்ம அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம வாஞ்சியாக இருக்கணுங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம கேட்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம இந்த பழைய பொய்யான சத்தியங்களுக்குள்ள நம்ம போயிடாததுக்கு எச்சரிக்கையோடு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவளை விட்டு வெளியே வா அப்படிங்கிற சத்தியம் உங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கப்படுது. அவளை விட்டு வெளியே வந்தால் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வந்துட போவதில்லை. தேவன் என்ன பண்ணுறவங்கள கண்மணியை போல பார்க்குறாரு அப்படின்னு கூட நம்ம பாடத்தில் கேட்டோம் இல்லைங்களா? ஸோ கண்மணியை போல வருகிற காலத்துக்கு உங்களை பார்க்கறதுக்குள்ள இன்னும் கூட அநேக சத்தியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தொடர்ந்து கூட இந்த வாரம் அந்த பேர படத்துல கலந்து கொள்கிறோம். அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நிறைவு செய்வதற்கு நேரடியாக அந்த செய்வதை கூட அது வருது. ஜெபம் செய்வோம். மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும்
காணக்கூடாதவருமாய் இருக்கிறவராக இருக்கிறவரும் சர்வ வல்லமை உள்ளவரும் இவர்களால் பரிசுத்தர் என்று துதிக்கப்படுவரும் துதிகளுக்கெல்லாம் காரணரும் கர்த்தருமாய் இருக்கிற மகா பரிசுத்தர் நாம் கொண்ட ஒன்றான தேவனாகிய தகப்பனே, உமைக்கே துதிகன மகிமை யாவையும் உடைய குமாரரும் கர்த்தரும் இரட்சகரும் எங்கள் ஆண்டோரும் எங்களுடைய சகோதரரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஒரு பாதத்தில் நன்றி தெரிவித்தவர்களை தாழ்மையோடு ஒரு பாதத்தில் தகப்பனே தகப்பனே இது நாள் வரையும் எங்களை கண்ணீர் மணிகளை போல பார்ப்பனே நன்றி பார்ப்பனே. இந்த நாளிலும் விசேஷமாக 7 கால சபை 7 கால கூடல்கள் என்ற தலைப்பில இந்த பழக்கமான வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்தது தகப்பனே தகப்பனே இந்த நாளிலும் தூங்க கொடுத்த சகோதரே பாதத்தை கொடுத்து தகப்பனே உமது அன்பினாலே காத்து உங்களுடைய ஊழியர்களை செய்யக்கூடியவருக்கு சமாதானம் சொல்வதனாலே அவர்களை நீரே நிரப்ப முடியாத ஒரு பாதத்தில் கொண்டு தகப்பனே இந்த நாளில் மாலை நேரத்திலே ஒரு சிறு குடும்பமாக உமது சமூகத்திலே அவர் செய்து வேதத்தில் உள்ள ரகசியங்களை உண்மை அறியக்கூடிய அறிவிலும் அறிவிலும் நீர் கொடுத்த தயவுக்காகவும் நன்றி தகப்பனே. இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய சகோதரே உமது பாதத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய சித்தத்தையும் விருப்பத்தை அறிந்து கொள்ளும்படியாகவும் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் நீரே தேவன் என்னும் உங்களுடைய குமாரன் வழியாக மீட்பு உண்டு என்பதை நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஞானத்தினாலே நீரே நிரப்புமாய் பாதத்தில் தகப்பனே. தகப்பனே வரும்போது வெறுமையாய் வந்திருப்போம் தகப்பனே. போகும்போதும் உங்களுடைய தேவ சமாதானத்து போகக்கூடிய வழியை ஆயத்தப்படுத்தி நீர் கொடுக்குமாய் ஒரு பாதத்தில் இருக்கிறோம் தகப்பனே. பல காலங்களை நீரங்களையும் நீரையும் நடக்கக்கூடிய வேலை பல வகுப்பிலே தகப்பனே நீரே ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதிகமாய் குறித்து சேர்க்க முடியாத பாடத்தில் தகப்பனே. அவங்களுக்கு கேட்டாலும் கேட்க வரலாறு எல்லாவற்றையும் எண்ணி வாழ்ந்து இயேசு கிறிஸ்து வழியாக முதல் பார்த்து கிறிஸ்துவர்களை தாழ்மொழி இழக்கிறோம் எங்களை நேசிக்கிறார்கள். ஆமென். உடனோடு கேட்டவங்களுக்கு கிறிஸ்துக்களான அபிமானத்துக்கு சத்தியத்தை ஊற்று கொடுத்து அன்பு சகோதரர்கள் கிறிஸ்துக்களான அபிமானத்துக்கு Okay.